செல்ஃப் as a default argument ன்னு பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். செல்ஃப் as a default argument, it represent the current initiation of the class and allow access to attributes and methods in the class. இப்போது நீங்கள் நிறைய பேர் வந்து செல்ஃபை வந்து கீவேர்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கீவேர்டு கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராங் நேமிங் கன்வென்ஷன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 2 வெயிட்டர் இருக்காங்க. இப்போது ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போது 2 வெயிட்டர் வந்து நீங்கள் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு வெயிட்டர் பேர் வந்து விஜய், இன்னொரு வெயிட்டர் பேர் அஜித். இப்போது 2 வெயிட்டருக்கும் ஒரு 2 அவங்களுக்குன்னு தனியாக நோட் விடும். அது வந்து நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸில் தான் அவங்க ஆர்டர் எழுதுவாங்க. இப்போ அந்த நோட்டில் தான் அந்த ஆர்டர் எழுதுவாங்க. இப்போது வந்து ஒரு பர்சன் வந்து எனக்கு வந்து கேம்பா ஜூஸ் தாங்க அப்படின்னு கேட்காங்க. இன்னொரு பர்சனை வந்து எனக்கு வந்து கொக்கோ கோலா தாங்கன்னு கேட்காங்க. இப்போது அஜித் வந்து கேம்பா ஜூஸை நோட் பண்ணி வச்சு அவருக்கு வந்து ஆர்டரை டேக் பண்ணி வச்சுக்கலாரு. இப்போ வந்து அஜித் வந்து அந்த ஆர்டரை வாங்கிட்டு அதை சர்வ் பண்ணுவார். இப்போ அஜித்துக்கு வந்து வந்து கேம்பா கிடச்சி, விஜய்க்கு வந்து கொக்கோ கோலா, 2 பேருமே அவங்க ஆர்டர் சர்வ் பண்ணுவாங்க. இங்கே செல்ஃபுங்கிறது இங்கே வந்து ஐ ஆர் மீ அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது ஏன் ப்ரோ செல்ஃப் இருக்குது, செல்ஃப் இஸ் எ யூனிவர்சல் வேர்ட், ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது KY அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட வேர்ட்ஸில் சேஞ்ச் பண்ணுங்கள். மேலே தெரியுற எக்ஸாமை செக் பண்ணுங்கள். திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில